பொங்கல் மணி நேரத்தில் நிறைவாக சொல்லுங்க. நம்ம இந்த விவாதத்தோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைவாக தேமுதிக வந்து அவங்க கொள்கை கூட்டணி, அங்கே அதிமுகவும் பாஜகவும் முறையே அந்த கொள்கை முரண் இருக்குது, அது தேர்தல் களத்தில் ஜெல் ஆகாது, அந்த வாக்குகள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை அவர் வந்து சொல்கிறாரு. உண்மையிலே அதிமுக பாஜக கூட்டணி அந்த தொண்டர்கள் மத்தியில் இன்னும் அந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியிருக்குதான் நினைக்கிறீங்களா சார்? முதல்ல என்ன கொள்கை தேமுதிகவுக்கு இல்ல சார், என்ன கொள்கை தேமுதிகவுக்கு, என்ன கொள்கை திமுக சொன்னா நம்ம பொறுத்து பார்க்கலாம். மதசார்பற்ற செக்குலர் கூட்டணியா, மதம் சார்ந்தவர்கள் யாருமே அணியில் இல்லையா, சாதி சார்ந்தவர்கள் யாருமே அணியில் இல்லையா, மதம் சார்ந்து சாதி சார்ந்து வேட்பாளர் நிறுத்த இல்லையா, சமூக நீதி பேணி காட்சி திமுக யாருமே இல்ல சார். சொல்லிக்கலாம், பேர் வச்சுக்கலாம், நான் கூட சொல்லிக்கல சார், நான் கூட வச்சுக்கலாம் சொல்லிக்கலாம். ஆனா அது ஆத்மாத்மா செயல்பட்டாதான் முக்கியம். சமூக நீதினா ஒரு குடும்பம் தான் ஆளுது, முதலமைச்சராக தலைவராக அந்த குடும்பத்தை தாண்டி யாரும் போக முடியாது. சமூக நீதி உள்ள பெண்ணுரிமைன்னு சொன்னா பெண்களை அடிமையா வச்சுக்கிறாங்க, பெண்களை வந்து யாரும் மதிக்கிறது இல்ல, பெண்களுக்கு பண்ற சித்திரவதை பூரா தெரியும். அப்ப என்ன சொல்றீங்க, என்ன கொள்கை? அதாவது மாநில உரிமையை மாநில பாரதிய ஜனதா கட்சி எதுக்காக எதுக்குறாங்க, தப்பு வரையத்தை எதுக்குறாங்க. தம்பி எதுக்குறீங்களா சார்? தம்பி கண்ணன் சார் சரியா வந்துட்டீங்க. பிஜேபி எதுக்குறீங்க தம்பி? இளம் சூப்பர் சார் ரஜினி. ஆனா வந்து அவர் தவறான கட்சி இருக்கிற சரியான இளைஞர், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பேசுவாங்க, சரி கொள்கை பேசுவாங்க, இல்ல இல்ல கொள்கை பேசலாம், நானும் கொள்கை பேச கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் கொள்கைக்கும் அவர்கள் செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லது. 75 ஆண்டுகளாக நான் விவரமா சொல்ல முடியுங்க, நேரம் இல்ல, மக்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.